டெய்லியுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் இந்த மாதிரி வச்சுட்டு போகணும்னு ஆசை தான். ஆனால் எல்லா நாளும் இப்படி இருக்க முடியுமா? ஒரு சில நாள் பண்ணுவோம், அடுத்த நாள் வந்து பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுற 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கிச்சனை அப்படியே விட்டுட்டு வராமல் அப்போவே கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விடுறது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு வைக்கும்போது எல்லாமே இறஞ்சிருக்கும், மாவு பிசையும் போது எல்லாமே இறஞ்சிருக்கும் இல்லையா? அப்புறம் பூண்டு உளிக்கிறது, வெங்காயம் உளிக்கிறது இது எல்லாமே குப்பையாக இருக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் போட்டு எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடணும். அதுக்கப்புறம் விம் லிக்யூடா இல்லை எந்த லிக்யூட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு கவுண்டர் டாப் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடணும். சப்போஸ் இந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலான்னு இருந்தோம்னா அந்த குழம்பு ஊற்றுன பிளேஸ் எல்லாமே காஞ்சி போய் ட்ரை ஆகி அடுத்த டைம் வந்து நம்ம துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவும் போகாது, வேலையும் அதிகமாக இருக்கும்ல. அதனால் இமீடியட்டாக அந்த வேலையை முடித்தோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். டிப் நம்பர் 2 என்ன பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் நமக்கு இருக்குது. இப்போ பண்டிகை டைமெல்லாம் நம்ம கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அப்போ வந்து வேலை அதிகமாக இருக்கும். அதனால் டெய்லியுமே அந்த வேலையை அப்பப்போவே க்ளீன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணுற வேலை வந்து இருக்காது. இப்போ நான் வந்து இன்றைக்கி டீப் க்ளீன் தான் பண்ணுறேன். அதனால் குட்டி குட்டி ரேக் 2 வச்சுருந்தேன், அதையுமே எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். அந்த ரேக் அடியிலையுமே கொஞ்சம் எண்ணெய் பிசுறு மாதிரி இருக்கும், அதையுமே நம்ம ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் கிச்சன் வாலில் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுவுமே சுத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது கிச்சன் வாலில் தான் நிறைய எண்ணெய் பிசுறு மாதிரி போய் ஒட்டிக்கும். நம்ம தாளிக்கும் போது அப்புறம் ஏதாவது ஃப்ரை பண்ணும் போது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் மேலே வந்து எல்லாம் எண்ணெய் பிசுறாக ஒட்டிக்கும். அதெல்லாம் அப்போவே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு க்ளீனாகவும் இருக்கும். இந்த டிப்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் இந்த வாலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். அதுவுமே வாரத்துக்கு ஒரு டைம் நான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக வைப்பேன். அதுவுமே அப்படியே விட்டுனோம்னா அதில் எண்ணெய் பிசுறு ஒட்டி ஒட்டி அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதையுமே க்ளீன் பண்ணி விட்டுடணும் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்பு, ஸ்டவ்வு எல்லாமே க்ளீன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு டவல் மாதிரி ஒரு துணி வச்சுப்பேன். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணியே இருக்கிற மாதிரி நம்ம விடக்கூடாது. அப்புறம் ட்ரையான ஒரு துணி எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுணும் திரும்ப. அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஸ்டவ்வுமே கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து பளபளன்னு இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் குட்டி ரேக் 2 வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சிட்டேன். இந்த ரேக்குமே நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரஸ்ட்டு பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா இதுவுமே ஈஸியாக வந்து ரஸ்ட்டு பிடிச்சிரும். நாங்கள் இருக்க ரூமில் வந்து ஃபுல்லாக சால்ட் வாட்டர் தான். அதனால் நம்ம வெசல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தாலே இங்கே வந்து ரஸ்ட்டு பிடிச்சிரும். அதனால் இதையுமே ஒரு டைம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேப்பர் போட்டு தான் நான் வந்து திங்ஸ் வச்சுருந்தேன். டெய்லியுமே என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த திங்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து இருக்கும். பேப்பர் போடாமல் வச்சோம்னா அந்த கம்பியிலே வந்து எல்லாமே எண்ணெய் பிசுறாக ஒட்டிகிட்ருக்கும். அது இன்னும் வந்து நம்ம வேலை எடுக்கும். அதனால தான் ஒரு பேப்பர் போட்டோ இல்லை கார்ட் ஷீட் மாதிரி போட்டோ அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப அதுவுமே டர்ட்டியாக அழுக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு வேறு பேப்பர் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கிச்சன் நம்ம டெய்லி என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த திங்ஸை மட்டும் இங்கே வச்சாலே போதும். ஏன்னா எல்லா கண்டெய்னருமே இங்கேயே வச்சிட்டோன்னா எல்லாமே எண்ணெய் ஆகிடும், எண்ணெய் பிசுறு வந்து அதிகமாகிடும். இது மட்டும் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குன்னு நம்ம செப்பரேட்டாக ரேக் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நாங்கள் இருக்க ரூமில் வந்து ரேக் எதுவுமே இல்லை. அதனால் இப்போதைக்கு குட்டியாக வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் அது பக்கத்தில் எண்ணெய், உப்பு, புளி, நைஸ் சால்ட்டு, அப்புறம் சீரகம்லாம் நுணுக்கும்ல, பெப்பர் அது போட்டு அது சின்ன உரல் அதுவுமே அந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது. இதை வந்து நம்ம வேறு இடத்துல வைக்கவும் முடியாது. அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்டவ் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டு வேலையில் ஒரு கஷ்டமான வேலைனா இதை தான் சொல்ல முடியும். யாருக்கெல்லாம் இது பிடிக்காது அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரம் வாஷ் பண்ணுறதுலையுமே நம்ம சமைச்சு முடித்த உடனே அப்பப்போ அது கழுவிட்டோம்னா நமக்கு ரொம்ப வேலை மிச்சமாக இருக்கும். ஒரு சில டைம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா பாத்திரமும் ஒட்டுக்கா போட்டு சிங்கில் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலான்னு இருப்போம். ஆனால் அது நமக்கு வந்து ரொம்ப ஒர்க்கு ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சமைக்கும் போதே ஒரு சில திங்ஸ்லாம் இருக்கும் போது அப்பப்போவே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்குறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாத்திரத்தை கழுவும் போது ஃபஸ்ட்டு பிளேட்டெல்லாம் கழுவி வச்சிட்டா ரொம்ப ஈஸியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கழுவினோம், அதுக்கப்புறம் பெரிய திங்ஸ் வந்து வாஷ் பண்ணிடணும். இவ்வளோ ஹெவியாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்ம சமைக்கும் போதே இடையில இடையில கேப் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நம்ம கழுவி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேர்டனாக இருக்காது. ஜிங்க்குமே மெஸ்ஸியாக இருக்காமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்பப்போ கழுவி வச்சோன்னா.
அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இனிமேல் வந்து போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷ் பண்ணுற பாத்திரத்தை எல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சோம் அப்படின்னா தண்ணிலாம் வடிஞ்சிட்டு பாத்திரம்லாம் பளபளன்னு இருக்கும். அதுவும் சொல்ல போனோம்னா இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து போய் வெயிலில் வச்சா தான் அது நல்லா பளபளப்புங்கிற தன்மை கொடுக்கும். தண்ணியெல்லாம் சுத்தமாக எல்லாமே வெளியே போயிடும். இது அப்படியே எடுத்து நம்ம ரேக்கில் வைக்கும் போது அந்த பாத்திரம் எல்லாமே ரஸ்ட் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த ரேக்குமே ரஸ்ட் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் அனுபவப்பட்டதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவசரத்தில் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கமுத்தி வச்சுருவேன். அந்த தண்ணி வடிஞ்சிடும். இருந்தாலும் எல்லாமே சுத்தமாக போகும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதை அப்படியே நம்ம ரேக்கில் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் ரஸ்ட்டு பிடிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த டிப் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் நம்ம வெயிலில் வச்சு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கும் போது நல்லா வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு டெய்லி 1 hour வந்து நம்ம டைம் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தாலே போதும். அதை நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சிடலாம். காலையில் சமைச்சு முடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த 5 நிமிஷத்துலேயே வந்து கவுண்டர் டாப்பு ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டோம்னா கிச்சனுக்கு திரும்ப நம்ம வர வேண்டிய வேலையே இருக்காது. மறுபடியும் வந்து எதாவது குக் பண்ணணும், குழந்தைங்களை எதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து முக்கியமாக நமக்கு வேலை அதிகமாக இருக்கிறது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காமல் இருக்கிறது மட்டும்தான். அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சோன்னா அடுத்த நிமிஷம் வந்து அந்த வேலை நம்ம செய்ய வேண்டியதுக்கு அவசியம் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிசர் எடுக்கிறோன்னா அது கட் பண்ணிவிட்டு அதே பிளேஸில் வச்சோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். அதுவே நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்லேயே வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம எத்தனையோ யூஸ்க்கு வந்து தேவைப்படும் போது அது கிடைக்காது, மிஸ் ஆகி போயிடும். அதே மாதிரி தான் நைஃபு, ஸ்பூன், ஃபோர்க் எல்லாமே அதே மாதிரி தான். சமைக்கும் போது நம்ம கண்டெய்னர் ஜார்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த குக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அதாவது அந்த பிளேஸில் வச்சோம்னா நமக்கு வந்து வேலையே இருக்காது. அதே மாதிரி கிச்சனை வந்து டெய்லி நார்மலாக கிச்சன் கவுண்டர் டாப்பு, ஸ்டவ்வு, ஜிங்க் இதெல்லாமே டெய்லியுமே சுத்தமாக வச்சுட்டு இருந்தாலே நமக்கு போதும். அதே மாதிரினால இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு ஒர்க் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு வேலையும் குறையும், நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரியும் இருக்காது. கடைசியாக ஒரு முக்கியமான டிப்பு தான் நான் சொல்ல போகிறேன். எல்லா பாத்திரத்தையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணுற பீல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வெஜிடபிள்ஸு, வெங்காயம், பூண்டு இதை உளிச்ச பீல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஒரு டஸ்ட்பினில் போட்டு வச்சுருப்போம். அதையுமே முடிஞ்ச வரைக்கும் 1 day once அட்லீஸ்ட் 2 days onceாவது நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அதுவுமே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 1 day once வந்து அந்த வண்டி வராது, 2 days once தான் வந்து அந்த வண்டி வரும். அப்போ வந்து நாங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம். வேஸ்டேஜ் திங்ஸ் எல்லாம் அந்த டஸ்ட்பினில் கொட்டாமல் ஒரு கவரில் போட்டு பிரித்து வச்சு நம்ம எடுத்து கொட்டோம்னா அவங்களுக்குமே அது ஈஸியாக இருக்கும். நம்ம சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கவர்லேயும், இந்த மாதிரி பீல்ஸ் கட் பண்ணுறது அது வந்து ஒரு கவர்லேயும், இந்த மாதிரி ரொம்ப வேஸ்டட் திங்ஸ் அதெல்லாம் ஒரு கவர்லேயும், அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுக்கும் போது தான் அவங்க வாங்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். சிட்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. அது ஒரு சில ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த வீடியோவில் 10 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம சேனலில் போடுற லாங் வீடியோஸ் எல்லாமே அண்டு ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விளாக்ஸ் மாதிரி தான் நம்ம சேனலில் வந்து வரும். பூஜை வீடியோ, க்ளீனிங் வீடியோ, ஷாப்பிங் வீடியோ, இந்த மாதிரி குக்கிங் வீடியோ இது எல்லாமே இருக்குது. ஹெல்த்தி டிப்ஸ் கூட போட்டிருக்கேன். இது எல்லாம் வேணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக என்கேஜிங்காக இருக்கும். அதுக்கு தான் நான் கேட்குறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.